ஆளும் கட்சியினர் இன்னைக்கு பயப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவரா அண்ணாமலை அவர்கள் இருக்கார். இன்னைக்கு சிஎம் அவர்கள் மக்கள் இவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எதையாவது பிரச்சனையா அவர் மைக்க பிடிச்சு பேசுறாரா? எப்போ பார்த்தாலும் மைக்க பிடிச்சா எஸ்ஐஆர், ஏன்னா உன் வாக்கு திருட்டு அங்கே அம்பலத்துக்கு வந்துருமே, அதனால நீ எஸ்ஐஆர் பத்தி பேசுறீங்க. நீங்க தமிழ்நாட்டோட மாநில நம்பர் 1 பொசிஷன் ஒரு முதலமைச்சர், மக்களோட பிரச்சனையை பேச தெரியாதவர் ஒரு முதலமைச்சரா? அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வந்தா என்ன பேசுறாரு? இந்த விஷயங்கள்லாம் பேசுறாரு. இன்னைக்கு மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் போய் சேருதுன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேருதுன்னா அண்ணாமலை அவர்களால ஒரு முக்கியமான காரணம். ஆளுங்கட்சியினுடைய சில குற்றச்சாட்டை எடுத்து சொல்றனால அவங்க முதலமைச்சர் வேலை பார்க்கிறார், முதலமைச்சர் அவர் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஆளுங்கட்சியோட குற்றச்சாட்டு இல்லையே, டெல்லியில நடந்த பாம்பிளாஸ்ட். இது மக்களுக்கான பிரச்சனை, மக்களுக்கான பொது பிரச்சனை. இல்ல மக்கள் என்ன நினைப்பாங்க, எங்கேயோ டெல்லியில் நடந்திருக்கேன் நமக்கு என்னையா அப்படிதான் நினைப்போம். அப்படி இல்லை. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு, டெல்லியில நடந்திருந்தாலும் தமிழ்நாடு இதுல ஒரு முக்கியமான அடுத்த டார்கெட்டா இருக்கக்கூடிய. என்ன வயத்தறிச்சல் உங்களுக்கு, என்ன வயத்தறிச்சல்? அவர் ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறார், அவர் பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறார், அவர் விவசாயம் பண்ணி சம்பாதிக்கிறார். தான் கையால நியாயமான முறையில மக்கள் பணத்தை சூறையாடாம, மக்களோட வரி பணத்தை சூறையாடாம தான் சம்பாதிச்சு தான் வாழணும்னு நினைக்கிறாரு. அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அவருக்கும் ஒரு வைஃப் இருக்காங்க, குழந்தை குட்டி இருக்கு, அவங்கள படிக்க வைக்கணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அவருக்கும் எவ்வளவு செலவு இருக்கு. இதெல்லாம் எப்படி பண்ணான்னு நான் கேட்கிறேன். ஏன் உங்களை மாதிரி டிஆர் பாலு மாதிரி 10,000 கோடி இன்னைக்கு ஊழல், 10,000 கோடி ஊழல் பண்ணிட்டு இன்னைக்கு டிஆர் பாலு அவர்கள் வெளியில சுத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு இப்படி ஒரு துண்டு அமைச்சரவை வச்சுட்டு எல்லாரும் துண்டு அமைச்சர்கள். அண்ணாமலை என்ன ஏதாவது இப்படி கேஸ் வந்தோடனே எனக்கு நெஞ்சு வலிக்குது, அப்பப்பா எனக்கு இது போனோம் அப்படின்னு மூஞ்சி முடிது என்ன துண்டு போட்டா போறாரு. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பாஜகவை சேர்ந்த பிரியாஸ்ரீ அவர்கள். மேடம் வணக்கம். மேடம் வணக்கம்மா. லாஸ்ட் டைம் நம்ம எடுத்திருந்தோம், ஒரு பேக்ல இருந்து ஒரு ஆயுதம் எடுத்தீங்க, இந்த மாதிரி இந்த டைம் அதை வச்சிருக்கீங்களா? அதாவது இன்னைக்கு என்ன, அதாவது லாஸ்ட் டைம் கூட பரவாயில்ல போல இருக்கு. அதுக்கப்புறம் நியூஸ் பார்க்கையில் இந்த தமிழ்நாட்டில் இந்த காட்டாட்சியோட கேடு கெட்ட நிலவரத்தை பார்த்தா பேக்லேருந்து ஆயுதத்தை எடுக்க கூட டைம் இருக்குமான்னு தெரியல. அதனால இப்போ நானே ஒரு ஆயுதமாக மாறிட்டேன். நானே ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கராத்தே கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன். ட்ரையல்ஸ் கூட பார்க்கலாம் இப்போ உங்களோட. அதனால இன்னைக்கு பெண்கள் தான் பாதுகாப்பை தான் கையில் எடுக்க வேண்டிய ஒரு அவல நிலை. பாரதியார் சொன்ன மாதிரி ஒரு புதுமை பெண், அதாவது இது புதுமை பெண்ணை தாண்டி ஒரு பயங்கரவாத பெண்ணா மாற வேண்டிய ஒரு அவல நிலைக்கு, குடும்பத்தோட குத்து விளக்குலேருந்து ஒரு சீரும் விளக்கா மாற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதையும் சந்திச்சானோ 2026 வரைக்கும் மட்டுமே இந்த டிராமா. நேற்றைக்கு பீகார் எலெக்ஷனுடைய ரிசல்ட்ஸ் வந்திருந்தது. என்டிஏ கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி. இதுல இருந்து என்ன வந்துட்டு இருக்கு அப்படின்னா, 2026 என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் என்ன பண்ண போறாங்க, இப்போ அவங்களுடைய நிலை எப்படி இருக்கு, 26ல் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு கேள்வி ஆரம்பிச்சு. கண்டிப்பா ரொம்ப சரியான கேள்வி. நேத்தி தேங்க்ஸ் டு காட், நேற்று பீகார் எலெக்ஷன்ஸ் 2026க்கான ஒரு முன்னோடி, தமிழ்நாட்டில் 2026 எலெக்ஷனுக்கான ஒரு முன்னோடி நம்ம பீகார் தேர்தல் வெற்றி. ஒரு சாதாரண வெற்றி இல்லை, ஒரு வரலாறு காணாத வெற்றி. 243 தொகுதிகளில் 202 தொகுதிகள், கிட்டத்தட்ட இட்ஸ் லைக் மைண்ட் ப்ளோயிங் விக்ட்ரி. மோர் தென் 80%, க்ளோஸ் டு 90% அவங்க 90% கிட்ட அவங்க வின் பண்ணியிருக்காங்க சீட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் அவங்க தேஜஸ்வி யாதவ், அவங்க ஈவன் அப்போசிஷன் ஒரு எதிர்கட்சிக்கான ஒரு தகுதி கூட அவங்க பெறலை. அந்த அளவு கூட அவங்க சீட்ஸ் வின் பண்ணல. இதில் காங்கிரஸ் பார்த்தோன்னா
5 சீட்டு தான் இந்த வாட்டி வின் பண்ணியிருக்காங்க. போன எலெக்ஷன்ல 19 சீட் வின் பண்ணாங்க. பெரிய சரிவு. அதான் இந்த பக்கம் நம்ம என்டிஏ கூட்டணிக்கு எந்த அளவுக்கு மாபெரும் வெற்றியோ அந்த அளவு அப்போசிஷனுக்கு, எதிர்கட்சிகளுக்கு அந்த அளவு பயங்கர மிக வரலாறு காணாத சரிவு. இது என்ன குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, லைக் அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு கூட ஒரு ப்ரெஸ் மீட்ல சொன்னாரு. ஸோ ஆன்டி இன்குபன்சி, அதாவது ஒரு ஆளும் கட்சியின் எதிராக மக்களோட தீர்ப்பு, அது நம்ம தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி திமுகவுக்கு எதிராக எப்பவுமே பார்க்குறோம். ஒரு வாட்டி திமுக ஆட்சிக்கு வந்தா அடுத்த வாட்டி கண்டிப்பா க்ளோஸ். இது நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஸோ திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் கூட இது ப்ரெஸ் மீட்ல பாயிண்ட் அவுட் பண்ணாரு போன மாசம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆன்டி இன்குபன்சி, அதாவது ஆளும் கட்சியை எதிர்க்கிறது. ஏன்னா அவங்க பண்ற கூத்துகளும் அவங்க கவர்னன்ஸ் மாடலும் பிடிக்காம மக்கள் போதுண்டா சாமி உங்க ஆட்சி, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்கடா அப்படின்னு சொல்ற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரி ஒரு இது இல்லாம ப்ரோ இன்குபன்சி. ஸோ இது ஆளும் கட்சியின் மீது மக்களோட நம்பிக்கையை சொல்லுது. அதாவது போன எலெக்ஷன்ல இல்லாம இவங்க 80 சீட்டுகள் கூட வாங்கியிருக்காங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய வெற்றி. அண்ட் இதுல பாஜகவோட பங்களிப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. இது பீகார் எலெக்ஷனை மட்டுமே எடுக்க முடியாம ஐ வுட் see this, இதை ஒரு நியூ இந்தியா, ஒரு புதுமையான ஒரு இந்தியாவை நோக்கி எல்லா மாநிலங்களும் எல்லா மக்களும் நகர்ற ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பார்க்க முடியுது. மக்கள் இந்தியா முழுக்க பாஜகவை வரவேற்கிறாங்க. மோடிஜி அவர்களோட ஆட்சியை, அமித்ஷாவோட சாணக்கியத்துவத்தை, அமித்ஷாஜியோட சாணக்கியத்துவத்தை வரவேற்கிறாங்கன்றது நல்லாவே தெரியுது. இதுல நம்ம முக்கியமா யோசிக்க வேண்டியது என்னன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு, ராகுல் காந்திஜி யாத்திரை போனாரு இந்த பீகார் எலெக்ஷனுக்காக. ஸோ முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா, ராகுல் காந்திஜி இந்த எலெக்ஷனுக்காக ரேலி எடுத்த எல்லா இடத்துலையுமே காங்கிரஸ்ல நின்றவங்க தோத்துருக்காங்க. ஸோ ராகுல் காந்திஜி எந்த இடத்துலலாம் ரேலி பண்ணாரோ அந்த இடத்துலலாம் காங்கிரஸ் மிக தோல்வி. ஸோ மக்கள் எந்த அளவுக்கு காங்கிரஸை புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது. இதுல ராகுல் காந்திஜி மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கையெடுத்தாரு. எஸ்ஐஆர், ஓட் சோரி, வாக்கு திருட்டுன்னு ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை கையெடுத்தாரு. அது மக்கள் எந்த அளவுக்கு மக்கள் அவங்க நம்பிக்கை இல்லாம புறக்கணிச்சாங்கன்றது இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய சான்றிதழ். அதை நம்ம தமிழ்நாட்டிலையும் பார்க்குறோம். திமுக இதுல இருந்தாவது கத்துட்டா பரவாயில்ல. ஏன்னா இன்னைக்கு எஸ்ஐஆர் மிகப்பெரிய ஒரு ஆயுதமா எடுத்து இதை வச்சு அவங்க வாக்குகள் சேரிக்கலாம், இதை வச்சு மக்கள்ல பாஜக மேல திருப்பலான்னு நினைக்கிறாங்க. இந்த ஆட்டம் பலிக்காது அப்படின்றது பீகார் எலெக்ஷன்ல இருந்து திரு ஸ்டாலின் அவர்கள் கத்துட்டா அவங்களுக்கு நல்லது. ஓகே, இப்போ பீகார் எடுத்துக்கும் போது அங்க பாஜகவுடைய பலம் வேற, தமிழ்நாட்டுல பாஜகவுடைய பலம் வேற, திமுகவுடைய பலம் வேற. இங்க எப்படி இந்த கம்பேரிட்டிவ்லி அங்க நடந்தது இங்கேயும் நடக்கும் அடுத்த வருஷம் அப்படி எப்படி சொல்றாங்க, எப்படி சொல்றீங்க நீங்களும்? சூப்பரான கேள்வி. ஏன்னா இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ஸையும் நம்ம தமிழ்நாடு எலெக்ஷனும் சிமிலாரிட்டி பார்ப்போம். இன்னைக்கு பீகார்ல பார்த்தோம்னா 243 தொகுதி, தமிழ்நாட்டில் 234 தொகுதி, கிட்டத்தட்ட நம்ம தொகுதி வாரியும் சேமா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பீகார்ல மக்கள் தேஜஸ்வி யாதவ், அதாவது ஒரு குடும்ப அரசியல், ஒரு நெப்போட்டிசம் எந்த அளவுக்கு அவங்க மக்கள் வெறுக்கிறாங்க, எதிர்க்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க. பீகார் ஒரு நாக்சலைட் கண்ட்ரி ஆனது, நாக்சலைட் ஸ்டேட் ஆனது, பீகார் ஒரு காட்டாட்சி ஆனது அந்த ஒரு வாரிசு அரசியல்னால அதை நம்ம இப்ப தமிழ்நாட்டுல கண் எதிர பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்நாடு இன்னைக்கு ஒரு சட்ட சீர்கேடு நாடாக ஆயிட்டு இருக்குன்னா இதுக்கு இந்த வாரிசு அரசியல் மட்டுமே காரணம். இந்த நெப்போட்டிசம் ஒழிக்கப்பட வேண்டும். ஸோ மக்கள் கண்டிப்பா, மக்களோட கண்ணோட்டம் எதை நோக்கி இருக்குன்னு நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பீகார்லயும் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி இந்த எஸ்ஏஆர் மூலமா பல ஓட்டுகள் கிளீன் அப் பண்ணதுனால இந்த வாட்டி வாக்களிப்பு கூட தான் இருக்கு, குறையல. அது மக்கள் ஷுட் நோட் த பாயிண்ட். எஸ்ஏஆர்னால இந்த வாட்டி 68% வாக்காளர்கள் they have turned up for voting, அவங்க வாக்களிச்சிருக்காங்க. அதுல 70% மேல மகளிர்.
ஸோ இதே கிட்டத்தட்ட இதே ரேஷியோ நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட வாக்காளர்களோட அந்த டெமோகிராஃபி பார்த்தோம்னா பீகாருக்கும் தமிழ்நாடுக்கும் ரொம்ப சிமிலர். அதுவும் இந்த வாரிசு அரசியல்ன்றது பீகார்ல இருந்தது எப்படி ஒழிச்சாங்களோ அப்படி தமிழ்நாட்டிலையும் நடக்க போகுது. 2026 நம்ம கண் எதிர பார்க்க போறோம். இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இந்த எஸ்ஐஆருக்கு எதிரே எடுத்த இவங்க ஆயுதம் பீகார்லயும் எடுத்தாங்க. இங்கேருந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் அங்கேயும் போய் கொடியை பிடிச்சாரு. ஸோ இது அங்க பலிக்கல, அந்த இது இங்கேயும் பலிக்காதுன்னு இப்பயே தெரிஞ்சிருச்சு. ஸோ இது 2026 தமிழ்நாட்டு எலெக்ஷனோட முன்னாடி. பிளஸ் இன்னொன்று ஒரு மாநிலம் ஒரு தனியாக செயல்பட முடியாது. ஒரு மாநிலம் ஒரு மத்திய அரசோட சேர்ந்து தான் செயல்பட்டாதான் மாநிலத்துக்கு நல்லது. ஸோ நம்ம ஒரு மாநிலத்துல இருந்து நான் எப்போதுமே மத்திய அரசை புறக்கணிக்கிறேன்னா அப்ப என்ன அர்த்தம்? நீங்க இல்ல இப்ப எஸ்ஐஆர் பத்தின ஒரு தெளிவு மக்கள்கிட்ட இப்ப இருக்கான்னு கேட்டீங்கன்னா பாதிக்கு பாதி தான், 50-50 தான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை எதிர்க்கிற திமுக மேல ஆதரவு தானே கூடும். பரவாயில்ல, நமக்காக ஒரு குழம்பிய நிலையில மத்திய அரசு கொண்டு வராங்க, திமுக எதிர்க்கிறாங்க அப்படின்னு திமுக தான் ஆதரவு இங்க வரும். எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? எஸ்ஐஆர் என்ன செய்யும்? அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னா வாக்காளர் சீர்திருத்தம், இந்த சிறப்பு தீவிர சீர்திருத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா மக்கள் பல பேர், இப்போ இவங்க நிர்மலா சீதாராமன் அவர்கள் கூட 2 நாள் முன்னாடி ப்ரெஸ் மீட்ல சொன்னாங்க, பல இடத்துல இப்போ கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்களோட கொளத்தூர் தொகுதியில் அவங்க பேர் சொல்லி சொன்னாங்க, இந்த வீட்டில் இந்த அட்ரஸில் நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டை போய் பார்க்கலாம். நிர்மலா சீதாராமன் அவர்கள் 2 நாள் முன்னாடி இந்த வீட்டில் இந்த அட்ரஸில் கிட்டத்தட்ட 39-40 வாக்குகள் ஒரே ஒரு நபர் அப்துல் காதர்ன்ற ஒரு நபர் பேர்ல 39 வாக்குகள் அவர் பேர்லயே அதே வீட்டு அட்ரஸோட 39 வாக்குகள் எப்படி வரும்? இது ஒரு வாக்கு திருட்டு இல்லையா? நான் கேட்கிறேன், இது ஒரு வாக்கு திருட்டு இல்லையா? ஜனநாயகத்துல ஒருத்தருக்கு ஒரு வாக்கு தான். அப்போ ஒருத்தருக்கு நீ ஒரு வாக்கு விட்டுட்டு 30 வாக்கு 40 வாக்கு வச்சேன்னா இது ஒரு வாக்கு திருட்டு தானே? அப்போ மக்கள் எந்த நம்பிக்கையில வாக்களிக்க போவாங்க? எனக்கு ஒரு ஓட்டு, அவனுக்கும் ஒரு ஓட்டு, இவனுக்கும் ஒரு ஓட்டுனா அப்பதானே என்னோட வாக்குக்கு ஒரு மதிப்பு இருக்கு. இப்ப எனக்கு ஒரு ஓட்டு, அவனுக்கு 40 ஓட்டு, இவனுக்கு 50 ஓட்டுனா எனக்கு வாக்களிக்க எப்படி தோணும்? ஏன்னா என் ஓட்டோட மதிப்பு அங்க 50% குறைஞ்சிடுச்சு. எனக்கு ஒரு ஓட்டு, அவனுக்கு 39 ஓட்டுனா 39% என் வாக்கு குறைஞ்சிடுச்சு, என் வாக்கோட வலிமை அங்க குறைஞ்சிடுச்சு. சோ இதுதான் ஒரு வாக்கு திருட்டு. இன்னைக்கு வாக்கு திருட்டை மட்டுமே நம்பி வாழும் இந்த திமுகவோட துரோக மாடல் ஆட்சி. சோ இன்னைக்கு ஏன் அவங்க பதறாங்க, பயப்படுறாங்க? ஏன்னா இவ்வளோ நாள் அவங்க ஆட்சிக்கு வந்தது இந்த வாக்கு திருட்டை நம்பியே தான். பல பேரை செத்தவங்க பேர்ல ஓட்டு போடுறது, பல பேர் இந்த மாதிரி மாநிலத்தை விட்டு மாறினவங்க மேல ஓட்டு போடுறது, ஒரு வீட்டுல 30 வாக்கு 40 போலி வாக்கு நடத்துறது. ஸோ இப்படி வாக்கு திருட்டை நம்பியே வந்த திமுக ஆட்சி பயப்படதான் செய்யும். இதுக்கு இந்த எஸ்ஐஆர் ஒரு முடிவு கட்டியே தீரும். பிரசாந்த் கிஷோர் அவர்களும் தேர்தலில் போட்டிட்டு இருந்தாரு, அவருடைய ரிசல்ட் நம்ம பார்த்துருந்தோம். உங்களுடைய கருத்து? கண்டிப்பா இன்னைக்கு இது ஒரு மிகப்பெரிய லெசன். இதுலேருந்து நம்ம தமிழகத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். நீங்க அப்ப கேட்டிருந்தீங்க பீகாருக்கும் தமிழகத்துக்கும் என்ன, பீகார்ல எலெக்ஷன் நடந்தா நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி. இது ஒரு மிகப்பெரிய பாடம். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் ஒரு மிக பாப்புலரான, சோஷியல் மீடியால ரொம்ப பாப்புலரானவர். அவர் ஒரு போஸ்ட் போட்டாலே எக்கச்சக்க லைக் ஷேர் கமெண்ட் வரக்கூடியவர். அது மாதிரி தமிழகத்துல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் முதல் தடவை இந்த தேர்தலை சந்திக்கிறாரு. அதே மாதிரி தமிழகத்துல ஒருத்தர் இறங்கியிருக்காருன்னு தெரியும் களத்துல. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் எந்த கூட்டணியிலும் இருக்க மாட்டேன், தனித்து நிற்பேன்னு சொன்னாரு. அதனால அதே மாதிரி தமிழகத்துல யார் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ ஆனா இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வரலாறு காணாத சரிவு, ஒரு சீட்டு கூட அவர் வாங்கல. ஸோ இது மக்கள் இந்த மாதிரி ஒருத்தருக்கு, அதாவது சோசியல் மீடியா இதெல்லாம் வாக்குகளா மாறாதுன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி. இதை பார்த்து தமிழகத்துல உள்ள அந்த பார்ட்டி கத்துட்டா நல்லது. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல ஜெயிக்கணும்னா கூட்டணி ரொம்ப முக்கியம். கூட்டணி ஒரு தேர்தல் வியூகமே தவிர, ஒரு தேர்தலுக்கான ஒரு சக்க வியூகம் மாதிரி பார்க்கணுமே தவிர, ஒரு கூட்டணியில சேர்ந்துட்டா உடனே நம்ம அவங்களுக்கு அடிமை அப்படின்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு உதயாநிதி அவர்கள் அதான் அவர் இன்னைக்கு பச்சாவா பேசுறாரு. தேர்தலில் ஒரு பச்சா, அரசியல் பச்சாவா
கூட்டணியில சேர்ந்தாலும் உடனே அதிமுக பாஜக அடிமை அடிமை அடிமைன்னு பேசுறாரு. கூட்டணியில இருந்தா அடிமைன்னு அர்த்தம் இல்லை. கூட்டணி ஒரு தேர்தல் வியூகமா மட்டுமே தான் பார்க்கணும். அதை பார்த்து இன்னைக்கு பீகார் எலெக்ஷன்ல பிரசாந்த் கிஷோரோட தோல்வியை பார்த்து தமிழகத்தில் உள்ள அந்த பர்டிகுலர் கட்சி இன்னைக்கு விழுத்து எழுந்து என்டிஏ கூட்டணியில சேர்ந்தா வெற்றி நிச்சயம். ஏன்னா இன்னைக்கு என்டிஏ கூட்டணி அவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி வாஷிங் மிஷின், பாஜக ஒரு வாஷிங் மிஷின், கரெக்ட் தான். இது போகி எலெக்ஷன்ஸ். தமிழகத்துல உள்ள கழிவுகளை அகற்றி புது விஷயங்களை, புதுமைகளை, வெற்றிகளை கொண்டு வரக்கூடிய தேர்தலா இருக்கும் 2026 வெற்றி நிச்சயம். ஓகே, இப்போ சமீபத்தில் அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட் நம்ம பார்த்துருப்போம். அதில் சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, காசு எப்படி வந்தது? ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க, லேண்ட் பிஸ்னஸ், எப்படி காசு வந்ததுன்னு கேட்டதுக்கு அவர் ஒரு பதில் சொன்னார். இந்த மாதிரி கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன? அதாவது மக்களோட ஒரு வயத்தெரிச்சல், ஆளும் கட்சியினரோட வயத்தெரிச்சல். ஏன்னா இன்னைக்கு ஆளும் கட்சியினர் இன்னைக்கு பயப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவரா அண்ணாமலை அவர்கள் இருக்கார். கிட்டத்தட்ட இன்னைக்கு சிஎமோட ஒர்க்கை கூட அவர் தான் பண்றாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல சொல்லுங்க, ஒன்றும் இல்லை, எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னைக்கு சிஎம் அவர்கள் மக்கள் இவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, எதையாவது பிரச்சனையா அவர் மைக்க பிடிச்சு பேசுறாரா? எப்ப பார்த்தாலும் மைக்க பிடிச்சா எஸ்ஐஆர். ஏன்னா உன் வாக்கு திருட்டு அங்க அம்பலத்துக்கு வந்துருமே, அதனால நீ எஸ்ஐஆர் பத்தி பேசுறீங்க நீங்க. அடுத்து அவர் பேசுறது பாத்தீங்கன்னா திமுக 75ஆம் ஆண்டு மக்கள் இங்க கொதிச்சிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு திமுக 75ஆம் ஆண்டு இங்க கோயம்புத்தூர்ல பாலியல் வன்கொடுமை பிரச்சனை தலைவங்கி நிக்குது. ஒருத்தர் காவல்துறையோட போலீஸ் குவார்டர்ஸ் அது உள்ளே புகுந்து ஒரு கேங்க வெட்டி கொள்ளுது. அது ஸ்டாலின் அவர்கள் அங்க 2 கிலோமீட்டருக்குள்ள திருச்சியில இருக்காரு. அந்த டைம்ல அப்போ முதலமைச்சருக்கு இவ்வளவுதான் மரியாதை. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இத பத்தி பேசினாரா? இன்னைக்கு ஏன் பேசல? அடுத்து இன்னைக்கு இவ்வளவு தூரம் தீவிரவாத ஒரு அட்டாக் நடந்திருக்கு டெல்லியில, பாம் பிளாஸ்ட். இன்னைக்கு இது வரைக்கும் இந்தியாவுக்குள்ள ஒருத்தர் பிளாட் பண்ணி நடந்திருக்கே தவிர டர்க்கியில ஒருத்தர் பின்னாடி செயல்பட்டு இன்னைக்கு டெல்லியில நடந்திருக்குன்னா, அதாவது இந்தியா இன்னைக்கு உலக தீவிரவாத நெட்வொர்க் உள்ள வருது. சோ இது ஒரு புது விஷயம், பயங்கரவாத விஷயம், இது ஒரு தவிர்க்க வேண்டிய விஷயம். இதுல கோவில் பிரசாதத்துல ரெசின்ற ஒரு நச்சு பொருள் கலந்து பல பேரை, பல லட்சக்கணக்கான பொது மக்களை கொல்லறதுக்கான முயற்சியில அவங்க ஈடுபட்டிருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இதுல 3 பாம் பிளாஸ்ட் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. I-20ல 1, பிரெசால 1, இன்னொன்று ஆம்னில 1. இதெல்லாம் 1 பிடிச்சிட்டாங்க, 1 நடந்துருச்சு. ஏன்னா அவங்க அவசரமா பண்ணிட்டாங்கன்னு. மற்ற 2 இப்போ அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை எதாவது பத்தி முதலமைச்சர் பேசினாரா இன்னைக்கு? ஏன் பேசல? தமிழ்நாட்டோட மாநில நம்பர் 1 பொசிஷன் ஒரு முதலமைச்சர், மக்களோட பிரச்சனையை பேச தெரியாதவர் ஒரு முதலமைச்சரா? அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வந்தா என்ன பேசுறாரு? இந்த விஷயங்கள்லாம் பேசுறாரு. இன்னைக்கு மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் போய் சேருதுன்னா, தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேருதுன்னா அண்ணாமலை அவர்களால ஒரு முக்கியமான காரணம். இவ்வளவு விஷயங்களை மக்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்றாரு. இதனால தமிழ்நாட்டு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும். இப்படி ஒன்று டெல்லியில பாம் பிளாஸ்ட் நடந்துருக்குன்னா, இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு சிலிண்டர் அட்டாக் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் வச்சு மக்கள் எந்த அளவுக்கு ஜாகிரதையா இருக்கணும், அரசு எப்படி பாதுகாப்பா இருக்கணும், இது முதலமைச்சர் பேச வேண்டியது. இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு. அப்போ முதலமைச்சர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆளுங்கட்சியினுடைய சில குற்றச்சாட்டை எடுத்து சொல்றதுனால அவங்க முதலமைச்சர் வேலை பார்க்கிறார், முதலமைச்சர் அவர் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ஆளும் கட்சியோட குற்றச்சாட்டு இல்லையே. டெல்லியில நடந்த பாம் பிளாஸ்ட் இது மக்களுக்கான பிரச்சனை, மக்களுக்கான பொது பிரச்சனை. டெல்லியில மக்கள் என்ன நினைப்பாங்க? எங்கேயோ டெல்லியில் நடந்திருக்கேன், நமக்கு என்னையா அப்படிதான் நினைப்போம். அப்படி இல்லை. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு? டெல்லியில நடந்திருந்தாலும் தமிழ்நாடு இதுல ஒரு முக்கியமான அடுத்த டார்கெட்டா இருக்கக்கூடிய. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு எக்கனாமிக் வளர்ச்சியிலையும் படிப்பு இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இதுல டாக்டர்ஸ், நல்ல படிச்ச டாக்டர்ஸை இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல படித்தவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டையும் அடுத்து இதில் அவங்க ஏவ கூட ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்னு மக்களை எச்சரிக்கிறாங்க. ஸோ தலைவர்கள் இதில் எந்த மத சார்பற்ற எல்லா தலைவர்களும் ஒன்று சேர்ந்து இதில் செயல்படணும் அப்படின்னு ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொடுக்குறாரு.
அவர் வந்து யாரையும் குத்தம் சொல்லி பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொடுக்குறாரு. ஒரு தலைவர்ன்றது யாரு? ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொடுக்கணும், மக்களை வழி நடத்தணும். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நீங்க பாதுகாப்பா இருங்க, அடுத்து இந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்கன்னு. அது அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு பண்றாரு. ஸோ இன்னைக்கு முதலமைச்சர் யாருன்ற ஒரு கேள்விக்குறி இன்னைக்கு வந்துருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள், நான் கேட்கிறேன், என்ன வயத்தறிச்சல் உங்களுக்கு? என்ன வயத்தறிச்சல்? அவர் ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்கிறார், அவர் பிசினஸ் பண்ணி சம்பாதிக்கிறார், அவர் விவசாயம் பண்ணி சம்பாதிக்கிறார். தான் கால தான் கையால நியாயமான முறையில மக்கள் பணத்தை சூறையாடாம, மக்களோட வரி பணத்தை சூறையாடாம தான் சம்பாதிச்சு தான் வாழணும்னு நினைக்கிறாரு. அவருக்கும் ஒரு குடும்பம் இருக்கு, அவருக்கும் ஒரு வைஃப் இருக்காங்க, குழந்தை குட்டி இருக்கு, அவங்கள படிக்க வைக்கணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அவளுக்கும் எவ்வளவு செலவு இருக்கு. இதெல்லாம் எப்படி பண்ணாரு நான் கேட்கிறேன். ஆளும் கட்சியினருக்கு இதுல என்ன வயத்தறிச்சல்? ஏன் உங்களை மாதிரி டிஆர் பாலு மாதிரி 10,000 கோடி இன்னைக்கு ஊழல், 10,000 கோடி ஊழல் பண்ணிட்டு இன்னைக்கு டிஆர் பாலு அவர்கள் வெளியில சுத்திட்டு இருக்காரு. இதுல அதாவது சேது சமுத்திரம் திட்டத்துல அவ்வளோ கப்பல்கள் டிஆர் பாலு அவர்கள் பேர்ல இருக்கு. அதுக்கு மேல இன்னைக்கு அதாவது அழகிரி அவர்களே 2014 திரு கருணாநிதி அவர்கள் பையன் அழகிரி அவர்களே 2014 ஏப்ரல் ஒரு பிரஸ் மீட், மதுரை பிரஸ் மீட்ல சொல்றாரு, டிஆர் பாலு அவர்கள் மேல எவ்வளோ அவர் வந்து சேது சமுத்திரத்தை திட்டத்தை பிஸ்னஸா ஆக்க பார்க்குறாரு. பல கப்பல்களை அங்க அவர் சொந்தமா வச்சுட்டு இதை ஒரு பிஸ்னஸா பண்ணி பல கோடிகள் சுட்ட பார்க்குறாருன்னு அழகிரி அவர்கள் சொல்றார். ஏன் அழகிரி அவர்கள் பேர்ல டிஃபமேஷன் கேஸ் போடல? டிஆர் பாலு அவர்கள் தைரியம் இருந்தா ஏன் அழகிரி அவர்கள் பேர்ல டிஃபமேஷன் கேஸ் போடல? 2008 ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல அவங்க வந்து ரிலீஸ் பண்றாங்க, அழகிரி அவர்கள் கிங்ஸ் கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு மதுபான விற்பனை கம்பெனி ஓன் பண்றாரு. அந்த கிங்ஸ் கெமிக்கல்ஸ்க்காக கேஸ் வேணும்னு சொல்லி பெட்ரோலியம் மினிஸ்டர், அப்போதே மத்திய பெட்ரோலியம் மினிஸ்டரை ப்ரெஷர் போடுறாரு, எங்களுக்கு கேஸ் சப்ளை பண்ணுங்க கிங்ஸ் கெமிக்கல்ஸ்க்குன்னு. இதை 2008 ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அழகிரி அவர்கள் ஏன் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் மேல டிஃபமேஷன் கேஸ் போல? ஏன் அந்த தைரியம் இல்ல? சோ இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஈச்சு வயனாயிட்டார் இல்லையா? ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீங்க ஏன் ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்றாரு, ஏதாவது எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு 10,000 கோடி ஊழல் பண்ணிட்டு ஒருத்த மக்களோட பணத்தை சூறையாடிட்டு மக்களை வந்து குழி தோண்டி புதைச்சிட்டு வெளியில சுத்திட்டு இருக்காங்க. அதை சொன்ன போனா அவங்க மேல, அண்ணாமலை அவர்கள் மேல டிஃபமேஷன் கேஸ், இவர் கோர்ட்டுக்கு அழிஞ்சிட்டு இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த 10,000 கோடி அன்னைக்கு கூட லாஸ்ட் டைம் அந்த டிஃபமேஷன் கேஸ் கோர்ட்டுக்கு வந்தபோது கூட டிஆர் பாலு அவர்கள் வந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிங்ஸ் கெமிக்கல் மேல ரெஜிஸ்டர் ஆன வண்டி. ஸோ கிங்ஸ் கெமிக்கல் ரெஜிஸ்டர் ஆன வண்டியிலே அவர் வந்துட்டு அங்கேயே கோர்ட்ல வந்து அவர் வந்து சத்திய பிரமாணம் பண்றாரு, கிங்ஸ் கெமிக்கல் கம்பெனி என் பேர்லயே இல்லை, அதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை. ஸோ இன்னைக்கு இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறவங்க, மக்களை சூறையாடுறவங்க தான் நல்லா இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில். இப்படி ஒரு கேடு கெட்ட ஆட்சி. அடுத்து செந்தில் பாலாஜி அவர்கள் மக்களுக்கு அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு தானே உள்ள போனாரு. அடுத்து கே நேரு அவர்கள் மக்களுக்கு அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அடுத்து. ஸோ இதை வந்து அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணதை MK ஸ்டாலின் அவர்கள், MK ஸ்டாலின் அவர்கள் முன்னாடியே கரூர்ல சொல்லியிருக்காரு. அதாவது இது வந்து இன்னைக்கு பாருங்க, கரூர்ல கேபிள் டிவி நிறுவனம் எல்லாம் செந்தில் பாலாஜியோட தம்பி பேர்ல தான் இருக்கு, அவன் கேடு கெட்டவன் அப்படின்னு சொன்னவர் இன்னைக்கு இப்படி ஒரு துண்டு அமைச்சரவை வச்சுட்டு எல்லாரும் துண்டு அமைச்சர்கள். அண்ணாமலை என்ன ஏதாவது இப்படி கேஸ் வந்தோடனே எனக்கு நெஞ்சு வலிக்குது, அப்பப்பா எனக்கு இது போனோம் அப்படின்னு மூஞ்சி மூடிட்டு என்ன துண்டு போட்டா போறாரு. அவர் தைரியமா நிக்கிறாரு, தைரியமா ஃபேஸ் பண்றாரு. நீங்க என்ன கேள்வி கேளுங்க, தைரியமா ஃபேஸ் பண்ணி பதில் சொல்றாரு. அவர் மக்களுக்கான தலைவர். இந்த மாதிரி எதா இருந்தாலும் துண்டை போட்டுட்டு எனக்கு நெஞ்சு வலிக்குது, இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு போறாரா? ஸோ இன்னைக்கு மக்களுக்கான தலைவர் ஒரு அண்ணாமலை அவர்கள். அவர் வாழ்ல நின்றுட்டு அவர் உழைச்சு அவர் சம்பாதிச்சு அவர் குடும்பத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அதனால யாருக்கும் பாதிப்பு இல்லை, நியாயமான முறையில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. ஹீ இஸ் வாக்கிங் த டாக், ஹீ இஸ் எ ட்ரூ லீடர். ஓகே, 1750 கோடி மதிப்பிலான ஒரு காலனி நிறுவனம் இங்கே வந்து அந்த அமௌண்ட்டில் வந்து நிறுவனம் ஆரம்பித்து தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்புகள் தரலாம், 20,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு தரலாம் தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது ஒரு கொண்டு வந்தாங்க. ஆகஸ்ட் மாதம் கொண்டு வந்தாங்க.
டிஆர்பி ராஜா அவர்களும் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்னாங்க. இப்போ அந்த நிறுவனம் வந்து ஆந்திரா பக்கம் திரும்பி இருக்காங்க, அங்கே ஆரம்பிக்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. எதனால எதை ரீசன் என்னன்னு நமக்கு இன்னும் தெரியல, இப்போதான் வந்திருக்கு நியூஸ். அதாவது இன்னைக்கு டிஆர்பி ராஜா அவர்கள் இந்த ஹுவா சிங்ன்ற நிறுவனம் காலணிகள் விற்பனை பண்ற ஒரு கொரியா சேர்ந்த நிறுவனம். இவங்க வந்து அடிடாஸ், அதான் அடிடாஸ் வந்து வேர்ல்டு நம்பர் 1 ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அடிடாஸ்கே சப்ளையர் இவங்க தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தேர்ச்சி பெற்ற நிறுவனம். 1700 கோடி. இது வந்து திருநெல்வேலியில் கங்கை கொண்டான் இல்லை தூத்துக்குடியில் வரதா இருந்துச்சு இந்த நிறுவனம். அப்போ அந்த மாவட்டம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு ஒரு 20,000 வேலை வாய்ப்பு இன்னைக்கு நஷ்டம். யாரால? இந்த வெத்து பேப்பர் மினிஸ்டர் டிஆர்பி ராஜால. இன்னைக்கு காமிக்க சொல்லுங்க வெத்து பேப்பரை. இன்னைக்கு டிஆர்பி ராஜா அவர்களை வெத்து பேப்பர் காமிக்க சொல்லுங்க. அன்னைக்கு காமிச்சலையா நீ? எடப்பாடியார் கேட்ட போது, வெள்ளை அறிக்கை கேட்ட போது வெத்து பேப்பர் காமிச்சிங்கல்ல, இன்னைக்கு காமிங்க வெத்து பேப்பர். சோ இன்னைக்கு இந்த ஆட்சி யாரும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்ல, உலகம் முழுக்க யாரும் விரும்பல அப்படின்றது இன்னைக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. உலகத்துல இருக்க பெரிய நிறுவனங்களை இன்னைக்கு இந்த ஆட்சியை புறக்கணிக்குது. இப்பதான் கூகுளோட $15 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் லூஸ் பண்ணாங்க ஆந்திராக்கு. ஏன் ஒரு வெக்க கேடு. இன்னைக்கு கூகுளோட சுந்தர் பிச்சை அவர்கள், கூகுள் நிறுவனத்தோட CEO சுந்தர் பிச்சை அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டு மதுரையை சேர்ந்தவர். ஸோ இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நடத்துற ஒரு நிறுவனத்திலேருந்து ஒரு முதலீடு இருக்க கூட உங்களுக்கு அந்த கேடு கூட இல்லை, அந்த அளவு கூட உங்களுக்கு திறமை இல்லை. ஸோ இன்னைக்கு எதை வச்சு நீங்க பேச வந்துட்டீங்க? டிஆர்பி ராஜா சார் ஷுட் ரிசைன். டிஆர்பி ராஜா இஸ் நாட் கேப்பபிள், நாட் ஃபிட் டு பிரிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்டு தமிழ்நாடு. டிஆர்பி ராஜா இன்னைக்கு மந்திரியா இருக்கிறதுனால, அந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால, அவரோட இன்கேப்பபிலிட்டினால, அவரோட இயலாமைனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த நிறுவனங்களும் முதலீடு செய்ய ரெடியா இல்லை. டிஆர்பி ராஜா அவர்கள் பதவி விலகணும். இப்போ அண்ணாமலை அவர்களுடைய அடுத்த கட்டம் சில விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம், லாஸ்ட் பேசியிருந்தோம். என்னவா இருக்கும் உங்களுடைய கணிப்பு? இறுதி கேள்வி. அதாவது இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு நல்ல ஒரு மக்களின் தலைவரா, மக்களுக்கு என்ன தேவை, அதாவது நமக்கு வந்து நமக்கு ஆட்சியில் யார் வேணும், ஒரு அரசியல்வாதியா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நான் என்ன சொல்வேன், ஒரு அரசியல்வாதியோட ஒரு மக்களா இருந்து மக்களை பற்றி சிந்திக்கிற ஒரு மனுஷன் தான் நமக்கு வேணும். நமக்கு அதுதான் திரு அண்ணாமலை அவர்கள். ஸோ இன்னைக்கு இப்ப கூட பாத்தீங்கன்னா விவசாயத்தை பத்தி பேசியிருக்காரு. அதாவது அதனால்தான் சொன்னேன், இன்னைக்கு முதலமைச்சர் யாருன்ற ஒரு கேள்விக்குறி வருது. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களே இந்த பிரச்சனையை பேசல. ஏன் விவசாயத்துறை அவர்கள் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் பேசல, ஆனா இவர் பேசியிருக்காரு. இன்னைக்கு விவசாயம் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. அதாவது சாயில்ல, அதாவது மண்ணில் வந்து இன்னைக்கு 0.5%, 0.5% கீழே கார்பன் கண்டென்ட், மண்ணோட அந்த கார்பன் கண்டென்ட் கம்மியாக இருக்கு. இது TNAO தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிட் வந்து 7 இடத்துல அவங்க சோதனை பண்ணதில்ல, 7 ஜோன்லையுமே எல்லாத்துலேயுமே 0.5% கீழே கார்பன் கண்டென்ட் போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம்னா அங்கே விவசாயம் பண்ண முடியாது, மண்ணுக்கு அந்த மலனத்தன்மை வந்துருமா 0.5% கீழே போனா. ஸோ ஓரளவு ஒரு 4.5% கீழே 4.5% கார்பன் கண்டென்ட் இருந்தா அந்த மண் நல்ல விவசாயம் பண்ணக்கூடிய மண். ஸோ இன்னைக்கு விவசாயிகளுக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. இதுக்காக 19ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு மத்திய அரசு மாநில அரசை புறக்கணிக்குதுன்னு இங்க ஸ்டாலின் அவர்கள் கூவிட்டு இருக்காரே தவிர, இன்னைக்கு மத்திய அரசு தான் மாநில அரசோட மண்ணை காக்குது, மொழியை காக்குது அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன். இன்னைக்கு தமிழ் மண்ணை யார் காக்குறாங்க? மத்திய அரசு தான் காக்குது. இப்போ 19ஆம் தேதி இப்போ அவங்க வந்து ஒரு விவசாயிகளுக்கான இயற்கை விவசாயிகள் சம்மேளனம்னு ஒன்று கூட்டிருக்காங்க. அது மோடிஜி அவர்கள் வராரு, அது கோயம்புத்தூர்ல நடக்க போகுது. அதுல இவங்க இந்த மண்ணோட தன்மையை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, உற்பத்தியை எப்படி வந்து ஜாஸ்தி பண்றது அப்படின்னு அவங்க, அதான் இதுல வந்து நம்ம தமிழ்நாட்டு மாடோட எவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்றத பேச போறாங்க. இண்டிஜினஸ் கவுஸ்ன்னு சொல்லுவாங்க, அதான் நம்ம ஊர் மாட்டுகள், நாட்டு மாடுகளோட முக்கியத்துவம் பேச போறாங்க. ஸோ இன்னைக்கு தமிழகத்துக்கான
தலைமை வந்து அண்ணாமலை அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழகத்துக்கான ஒரு முக்கியத்துவத்தை மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்க மோடிஜி அவர்களோட, அமித்ஷாஜி அவர்களோட ஆட்சியில இன்னைக்கு தமிழகம் செழித்தோங்கும். 2026 இதுக்கு பதில் சொல்லும். நேர்காணல் மிக்க நன்றி மேம். மிக்க நன்றி.